ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே சார். திலீபா, என்னாச்சு? ஏன் லேட்டு? பிகே ஹவுஸ்ல பஸ்ல வந்து பாரு, உனக்கே தெரியும். அம்மா, உன் பைக் என்னாச்சு? அந்த வீட்லயே. இப்போ எதுக்கு நீ இதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க? ப்ளீஸ் போ. சாரிடா, நேத்து எங்க அப்பா அப்படி பண்ணிருக்க கூடாது. அவருக்கு உன் மேல தனிப்பட்ட முறையில எந்த கோவமும் இல்ல. ஆனா அவருக்கு உன் ஃபேமிலி மேல ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கு. உங்க அப்பாவுக்கு செகண்ட் வைஃப் இருக்கிறது, நீங்க எல்லாரும் இன்னொருத்தர் வீட்டுல போய் தங்கி இருக்கிறது, இதெல்லாம் எங்க அப்பாவுக்கு பிடிக்கவே இல்ல. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு சிவனேசன் அப்பா மட்டும்தான். வேற எங்க போக முடியும்? ஓகேடா, இது டெம்பரரி அரேஞ்ச்மெண்டா இல்ல இனிமே நீங்க அங்கதான் இருக்க போறீங்களா? அதை பத்திலாம் இன்னும் யோசிக்கவே இல்லை. எனக்கு இன்னும் அங்கேயே இருக்கிறது தான் சேஃப்னு தோணுது. வெளியே வீடு பார்க்குறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. நானும் இல்லாமல் வெளியே போயிட்டோம்னா அம்மா தனியாக இருப்பாங்க. அதை நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. கொஞ்ச நாள் அப்படிதான்டா இருக்கும். then she will be all right. நான் ஏன் இதெல்லாம் உன்கிட்ட சொல்றேன்னா, உங்க அப்பாவோட நீ இருந்த வரைக்கும் உனக்குன்னு ஒரு தனி ஸ்டேட்டஸ் இருந்தது. கார், பைக், வீடுன்னு இந்த மாதிரி எல்லா வசதியும் உனக்கு இருந்தது. ஆனா இப்ப நீ பழைய நிலைமைக்கு வந்துட்டியே. அதுக்காக மறுபடியும் அவர்கிட்டே போய் நிற்க சொல்றியா? அவர் என் மேலே பாசம் வச்சுருந்தாரு, அக்கறை வச்சுருந்தாரு, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அவர் அம்மாவுக்கு பண்ண துரோகம், கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினது, அதெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது. அவரை மன்னிச்சிரு, அவர் கூட போய் சேர்ந்துருன்னு நான் சொல்லல. ஆனா அப்பப்போ ஃபோன் பண்றது, எப்போது போய் சும்மா பார்த்துட்டு வர்றதுன்னு இருக்கலாமே. சரி, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ. அவரை விட்டு நீ பிரிஞ்சு இருக்கிறதால நீ அவருக்கு புள்ள இல்லைன்னு ஆயிடாது. இப்போ நீ என்ன சொல்ல வர? பர்சனல் ஃபீலிங் இல்லாம இந்த ப்ராப்ளத்தை டீப்பா அனலைஸ் பண்ணி பாரு. இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்தினது உங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கான பிரச்சனை. அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறது அவங்களோட இஷ்டம். ஆனா அவங்க ப்ராப்ளத்தால நீ நிலாவும் எதுக்காக சஃபர் ஆகணும்? என்ன பேசுற ஷாலினி? அப்பா அம்மாக்குள்ள பிரச்சனைனா அது எங்களை பாதிக்காதா? அம்மா கஷ்டப்படுறத பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? டேய், கண்டிப்பா எமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா பினான்சியலா நீ நிலாவும் எதுக்காக கஷ்டப்படணும் தான் கேக்குறேன். உங்க அப்பா கிட்ட கோடிக்கணக்கான சொத்து இருக்கு. அவரோட வாரிசுங்கிற முறையில அதை அனுபவிக்கிற உரிமை உனக்கு இருக்கு. நீ உங்க அப்பா கிட்ட பேசு. எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டு வாங்கு. நிலாவுக்கு என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடு. யாரும் அதெல்லாம் அனுபவிக்கட்டும்னு விட்டுட்டு வர்றது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? பணத்துக்காக அப்பா கிட்ட போய் நிக்கிறது அம்மாவுக்கு பிடிக்காது. இன்ஃபேக்ட் எனக்கு கூட அதுல இஷ்டம் இல்லை. முட்டாள் மாதிரி பேசாதடா. புருஷனோட வாழ வேண்டாங்கிற முடிவை மட்டும்தான் உங்க அம்மாவால எடுக்க முடியும். நீ உன் அப்பா கிட்ட பணம் வாங்குறத தடுக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இல்லை ஷாலினி, எனக்கு இருக்கிறது ஒரே சாய்ஸ் தான். ஒன்று அம்மா கூட இருக்கணும், இல்லை முழுசா அப்பா பக்கம் மாறணும். ஆனால் நீ சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? அம்மா கூடயும் இருந்துக்கிட்டு அப்பா கூடயும் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண சொல்ற. அது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் சரியா வராது? சிவனேசன் அப்பா மேலே அப்பாவுக்கு இருக்கிறக்கும் இன்னும் குறையவே இல்லை. நான் இவர் வீட்டில் இருந்துட்டு அவர்கிட்ட போய் எப்படி காசு கேட்க முடியும்? அது மட்டும் இல்லை, சிவனேசன் அப்பா சக்தி அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ளையே அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனாலே அவங்க கல்யாணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணார். என் விஷயத்துல அதே தான் நடக்கும். நான் போய் சுசியை கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னா அவர் கண்டிப்பா ஏத்துக்கு போறதே இல்லை. அவருக்கு பிடிக்காத விஷயங்களை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ என்னோட ஆசைகள் நிறைவேற்றுவார் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சொல்லு? ஏய், அவருக்கு தெரியாத விஷயத்த கூட நீயே சொல்லி கொடுத்துருவ போல இருக்கு. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிக்காம முதல்ல அவர்கிட்ட போய் பேசு. நமக்கு என்ன தேவைங்கறத நம்ம அப்பா கிட்ட கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஷாலினி, யா, உன்னை சிஓ கூப்பிடுறாரு, போய் பாரு. நான் போறேன். நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ராஜெக்ட் பத்தி பேசதான் கூப்பிடுறாரு. நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நீ நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாரு. ஓகே? ஓகே ரவி, நீங்க சொல்றது ரொம்ப நல்ல விஷயம். கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன். நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்துடுறேன். ஓகே அண்ணி, நான் டி நகர் வரைக்கும் போயிட்டு வந்துட்டுமா? என்ன திடீர்னு? ரவின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. நிலாக்கு கூட அவர் ஃப்ரெண்டு தான். அம்மா கூட அவர் ஃபேமிலில நல்லா தெரியும். நானும் கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லு. அவர் சோஷியல் சர்வீஸ் எல்லாம் நிறைய பண்ணுவார் அண்ணி. பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பாடம் படிச்சு காட்டணுமா. ஒரு சின்ன ஹெல்ப்பா இதை பண்ண முடியுமான்னு கேட்டாரு. போயிட்டு வந்துட்டுமா? தாராளமா போயிட்டு வா.
நம்மளால முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செய்யறதுல தப்பே இல்ல. நான் அத்தை கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகே நீ வரேன். கர்ணா வெளியில கிளம்பிட்டியா? ஆமா மாமா. சக்தி வாங்கண்ணா, வாங்க நீ. நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கேண்ணா. ஆமா, எங்க வீட்டுல யாரையும் காணா, கர்ணா வெளியில அவசரமா போயிட்டு இருக்கா? கர்ணா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு காப்பிமா. அண்ணி உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். தா ஒன்றும் வேண்டாண்ணா. சக்தி லட்சுமியோட பொண்டாட்டி இல்லைன்னு ஆயிடுமா? ஓவரா சீனை போடாம என்ன வேணும்னு சொல்லு. டீ. நான் எடுத்துட்டு வரேன். சக்தி, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கண்ணா. உங்க வீட்டில் நடந்த சம்பவங்களை என் காதல விழுந்துச்சு. அம்மா தம்பி தங்கச்சிங்கெல்லாம் சிவனேஸ் வீட்டில் பர்மனெண்டாக செட்டில் ஆயிட்டாங்களாமா. அந்த ஆட்டோக்கார அக்கௌண்ட்ல பாவக்கணக்கு ஜாஸ்தியாக இருக்கும் போல் இருக்கு. உங்க குடும்பத்தை தூக்கி சுமக்கிறது அவனுக்கு பொழப்பா போச்சு. முன்னெல்லாம் நீங்கள் சின்ன பிள்ளைங்க எப்படியே சமாளிச்சிட்டேன். இப்போ நீலா திலீப் உங்க அம்மாவெல்லாம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாச்சே. எப்படி சமாளிக்க போறானே தெரியலையே. எங்க இதெல்லாம் அவங்களோட குடும்ப பிரச்சனை. இதுல தலையிடக்கூடாதுன்னு அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம மூக்கம் வச்சுட்டு இருக்கீங்க? சுகுணா, நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசினா அதில் 1000 அர்த்தமும் இருக்கும், ஆதாயமும் இருக்கும். அண்ணா, ஆ? அடுப்புல பாலை வச்சுட்டு வந்துட்டுமா? இருமா, ஏன் அவசரப்படுற? அதான் உங்க அப்பா இருக்காரு, மிஸ்டர் தட்சணாமூர்த்தி. தயவு செஞ்சு அவர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. கேட்கவே அசிங்கமா இருக்கு. சரி வேண்டாம், பெத்தவர்னு வச்சுக்குவோம். அந்த ஆளு ஒரு ஜெகதால கில்லாடிமா. முன்னெல்லாம் ஒரு கோடீஸ்வரன் தான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது ஒரு பெரிய கேடீஸ்வரன். 25 வருஷமா யாருக்குமே தெரியாம ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்ல. என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், நீங்க டென்ஷன் ஆயிக்கிறேன். சக்தி, உன்னை பெத்தவங்க எவ்வளவு புத்திசாலி கிரிமினலா இருக்காங்க. நீங்களாம் ஏன் இவ்வளவு லூஸா இருக்கிறீங்க? பின் என்னம்மா, உன் அம்மா தம்பி தங்கச்சியில என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்காங்க? தட்சணாமூர்த்தியும் 2வது பொண்டாட்டி சந்தோஷமா இருக்குன்னு தனி கொடுத்தன வச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி யாராவது ஒரு முட்டாள்தனம் பண்ணுவாங்களா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமா எப்படி அவரோட ஒரே வீட்ல இருக்க முடியும்? இருக்க முடியாதுதான். அவங்க வெளியில வந்ததை பத்தி யாரும் தப்பா சொல்லல. அவங்க கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்தை உதறி தள்ளிட்டு சிவனேசனுக்கு பாரமா ஏன் வந்து உட்காரன்னு கேக்குறேன். அப்பா என்னைக்குமே எங்க யாரையும் பாரமா நினைச்சதும் இல்ல, நினைக்கவும் மாட்டாரு. ஏன் சக்தி, நீ பேசுறது உனக்கே நியாயமா இருக்கா? ஒருத்த வளைஞ்சு கொடுத்து போறாங்கிறதுக்காக மொத்தமா முது உடைச்சிடறதா? சிவனேசன் ஆட்டோ ஓட்டி தினம் 100-200 கொண்டு வந்துட்டு இருக்கான். அதுலதான் அவங்க பொங்கி சாப்பிட்றாங்க. அது அவனுக்கும் கஷ்டம், உங்க குடும்பத்துக்கும் கஷ்டம். நீங்க எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. மேட்ருக்கே வர்றேன். தப்பு செஞ்சது தட்சணாமூர்த்தியும் கவிதாங்கிற பொம்பளையும். ஆனா அவங்க கோடிக்கணக்கான சொத்தை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க போறாங்க. தப்பே செய்யாத உன் குடும்பம் சிவனேசன் வீட்டுல உட்காந்து கஷ்டப்படணுமா? இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்க அம்மா தம்பி தங்கச்சிட்டுல டிஸ்கஸ் பண்ணு, அவங்க கிட்ட சம்மதம் வாங்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு, அவரு மூலியமா தட்சணாமூர்த்திட்ட சொத்துல பங்கு கேட்டு கேச போடுவோம். கோர்ட்ல வச்சு அவர் மானத்தை வாங்குவோம். அவரால் முடியாதுன்னு சொல்லவே முடியாது. கிடைக்கிற சொத்தை வச்சு உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்கும், சிவனேசனுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. என்ன சொல்ற? நாங்க யாருமே இதுக்கு சம்மதிக்க மாட்டோம். அவரோட உறவே வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்புறம் சொத்து மட்டும் எதுக்கு? அவர்கிட்ட சொத்தை வாங்கிட்டா அவர் செஞ்ச எல்லா துரோகத்தையும் நாங்க ஏத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அந்த பாவத்தை நாங்க செய்ய மாட்டோம். அப்பாவும் இதை ஏத்துக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஒரு யோசனை வரதே அவர் விரும்ப மாட்டாரு. என்னம்மா பைத்தியகாரத்தனமா பேசுற? இந்த காலத்துல பாவம் பண்ணி பார்த்தா பொழைக்க முடியாது. நாம என்ன அவங்க கிட்ட அடிச்சா புடுங்க போறோம்? உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துல பங்கு கேட்க போறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? எங்களுக்கு இதுல இஷ்டம் இல்ல. இனிமே நீங்களும் இதை பத்தி பேசாதீங்க. இதோட விட்டுருங்க. ஏங்க இவதான் பிடிவாதமா வேணாங்கிறல்ல. இவ குடும்பத்துக்கும் சிவனேசன் குடும்பத்துக்கும் நீங்க ஏன் சொத்து வாங்கி கொடுக்கணும் அடிச்சுக்கிறீங்க? சோழியன் குடும்பி சும்மா ஆடாதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் நீ. அந்த மாதிரி தான் அந்த மன்மதனும். சக்தியோட குடும்பத்துக்கு பல கோடி ரூபாய் செட்டில்மெண்ட் கிடைக்கும். அதுல சில லட்சங்கள் கமிஷனா லாயர் மூலியமா நமக்கு கிடைக்கும். அந்த பணத்தை கரெக்ட் பண்றதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். ஆனா இவதான் ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. அவ வேணானா நான் விட்டுருவேனா? இது வெறும் லட்சம் மேட்டர் இல்ல, நம்ம லைஃப் மேட்டரும் கூட. யாருக்கிட்ட எப்படி பேசுனா எது நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கூடிய சீக்கிரமே அங்க பேசுறேன். தட்சணாமூர்த்தியை கோர்ட்டுக்கு இழுக்காம நான் விட போறதில்லை.
என்ன 2 பேரையும் ஆளையே காணோம்? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரோம். ஓ, சுசி, ம் ரசம் தாளிச்சிட்டியா? இல்லம்மா, ஒரு பக்கம் சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் டீ வச்சிருக்கேன். இறக்குனா தானே போட முடியும். என்னங்க வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். வெங்காயம் தக்காளி ஏதாவது அரிஞ்சு தரட்டுமா? உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? அதான் நானும் சுசியும் இருக்கோமே, நாங்க பாத்துக்கிறோம். எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைம்மா. எங்கள் வீட்டில் சமையல்காரி இருந்தாலும் சமையல் வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். இவங்க கிட்ட போய் இதெல்லாம் செய்ய சொல்லணுமேன்னு நீங்கள் ஒன்றும் சங்கடப்படாதீங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. சமையல் வேலையும் முடிஞ்சிருச்சு, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் உட்காருங்க. சரிம்மா. அத்தை, போயிட்டு வரேன் அத்தை. சரிம்மா. எங்கம்மா கிளம்பிட்ட? ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலை விஷயமா வர சொல்லியிருக்காருமா, அதான் கிளம்பிட்டேன். சரி. அப்படியே சுசிக்கும் ஒரு வேலை பாரு. அவ வீட்டுல தானே இருக்கா. அத்தை, அவ 10ஆம் கிளாஸ் தானே படிச்சிருக்கா. அவ படிச்சிருக்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏதோ கூட்டுற வேலையை துடைக்கிற வேலையை தான் கிடைக்கும். அதான் அவ இங்கே பாக்குறாள். ஏய், நீ ஓவரா பேசுற. உனக்கு டீ கிடையாது, போடி. அந்த டீயை நீயே குடிச்சுக்கோ. அம்மா, நான் போயிட்டு வரேன். ஏய், டீ குடிச்சிட்டு போடி. வேணாம் அத்தை. நாங்கப்பா. சுசி, இங்க வாம்மா. பாலை நல்லா காய்ச்சினியாம்மா? காய்ச்சினே, ஏன் கேக்குறீங்க? இல்ல, பால் வாசனை வருது. உனக்கு தெரியலையா? எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன பொண்ணுமா நீ? பாலை ஒரு தடவை மட்டும் பொங்க வச்சா பத்தாது, 4-5 தடவை கொதி வந்து அடங்கணும். அப்பதாம்மா அந்த பாலோட பச்சை வாசனை போகும். உன் அம்மா கூட இவ்வளோ நாள் சமையல் கத்துக்கிற, இந்த சின்ன விஷயம் கூட தெரியலன்னா எப்படிம்மா? நான் போடுற டீ எங்க வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். யாரும் இது வரைக்கும் இந்த மாதிரி குறைய சொன்னதில்ல. நீங்க தான் என்னமோ புதுசா குறை சொல்றீங்க. மத்தவங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு மட்டும் தெரியுதுன்னா குறை நான் போட்ட டீல இல்ல. ஏய், அப்படியே வாயில போட்டேன்னா யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஐயோ, என்னங்க இதுக்கு போய் சத்தம் போடுறீங்க? இல்லங்க, பெரியவங்க மரியாதை இல்லாம பேசுறது தப்பு தானே. ஏய், மன்னிப்பு கேளு. சொல்றேன்ல, கேளு. மன்னிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா. நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் எதுவுமே தப்பா எடுத்துக்கலம்மா. சுசி சின்ன பொண்ணு தானே, குறை சொல்றது என்னோட நோக்கம் இல்ல. பொம்பளை புள்ள இன்னொரு வீட்டுல போய் வாழ போறவ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு தான் சொன்னேன். நீங்களும் அவ்வளோ ஒன்றும் திட்டாதீங்க. சரிங்க, நான் மாடியில் இருக்கேன். ம். ஏய் சுசி, இங்க வா. கண்டவங்க கிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுற? கொஞ்சமாவது அறிவு இருக்காடி. அவங்க ஒன்னும் கண்டவங்க இல்ல, திலீபனோட அம்மா, உன்னோட வருங்கால மாமியார். அவங்க கிட்ட போய் இப்படி மரியாதை இல்லாம நடந்துக்கலாமா? அம்மா, எனக்கு அவங்க எல்லாம் முக்கியம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் திலீபன் மாமா எப்பவுமே சிவனேசன் மாமாவோட பையன்தான். என்ன கண்டிக்கிற உரிமை அவருக்கும் உங்களுக்கும் தான் இருக்கு. மத்த யாருக்கும் நான் கட்டுப்பட மாட்டேன். ஏண்டி, ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற? இந்த பொண்ணுக்கு வாய் துடுக்கு அதிகமா இருக்கு. என் பிள்ளைக்கு இந்த பொண்ணை கட்டி வைக்க மாட்டேன்னு அந்த அம்மா சொன்னா என்னடி பண்ணுவ? இப்பவே அடக்க ஒடுக்கமா இருந்து அவங்க கிட்ட நல்ல பேர் வாங்குறத விட்டுட்டு உன் தலையில நீ எப்படி மண்ணவாரி போட்டுக்கலாமா? ராஜேஸ்வரி, என்ன நினைப்பில் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நாம என்ன அந்த அம்மாவோட சம்பந்தம் பேசிட்டோமா? இல்லை சுசிதா என் மருமகன் அந்த அம்மா வாக்குறுதி கொடுத்துட்டாங்களா? மச்சியானே இந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட பேசுனதா தெரியல. அதுக்குள்ளே நீயே எப்படி முடிவு பண்ணுற? ஏங்க, இது வரைக்கும் இல்லைன்னா என்னங்க? கூடி சீக்கிரமே தம்பி இந்த விஷயத்த அந்த அம்மா கிட்ட பேசத்தான் போறா. அப்ப நம்ம பொண்ணை பத்தி அவங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருக்க வேண்டாமா? இந்த பாருமா, மச்சியானே இந்த விஷயத்தை சொன்னாலும் அவங்க ஒத்துப்பாங்கன்னு என்ன நிச்சயம்? திலீபனே, நம்ம எல்லாருக்கிட்டே விளையாடத்தானே இருந்துக்கிறான். ஆனா சிவனேஸ் அவனை இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா சம்மதிக்க வச்சிருவாங்க. அது ஓ நம்பிக்கை ராஜேஸ்வரி. ஆனா உன்ன மாதிரி கற்பனையில என்னால கொண்டாடிட்டு இருக்க முடியாது. இது வரைக்கும் என் பொண்ணு மனச கல்யாண ஆசையை வளர்த்ததெல்லாம் இதோட விட்டுரு. ஆனா இதுக்கு ஒரு முடிவு தெரியாம இதை பத்தி பேசாத.
என் பொண்ணு மனசுலையும் ஆசையை தூண்டி விடாத. முதல்ல இந்த சம்பந்தம் முடிவாகட்டும். அதுக்குள்ளே இவங்க தான் மாமியார்னு கற்பனையெல்லாம் பண்ணிக்கிட்டு என் பொண்ணு யாருக்கும் சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீயாவது மாமா கிட்ட சொல்ல, போகாதன்னு சொல்லுமா. என்னை மன்னிச்சிருப்பா. இந்த விஷயத்துல அவர் முடிவுதான் சரின்னு எனக்கும் தோணுது.